ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பைத்தான் ORM, ஓகேவா? ஸோ நான் அன்றைக்கி டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஒரு ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக போகலாம். ஓகே, ஸோ ORM, ஓகே, readme.md. readme ORM, ஓகே. ORM அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங், ஓகேவா? ஓகே, லெட் மீ கிளியரிஃபை. ஓகே, ஸோ லைக் இந்த இமேஜை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஊப்ஸ் கிளாஸ் இருக்குது. ஓகே, ஊப்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லும் போது பைத்தானோட கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி டேட்டாபேஸ் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் இல்லை என்டிட்டி அது வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேபிளையும் இந்த கிளாஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டேபிளையும் கிளாஸையும் கனெக்ட் பண்ணுறோம். அதை கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து டேபிளை வந்து ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? பட் கிளாஸை வந்து ப்ரோக்ராம்குள்ளே க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு கிளாஸ் எழுதணுன்னா கிளாஸோட பேர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேபிளுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். காலம்க்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது வேரியபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் கிளாஸ் இல்லையா? அப்போது கலெக்ஷன்ஸ் ஆஃப் காலம் தான் டேபிள். ஸோ அதுதான் வந்து ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். let me open localhost and php. ஸோ அப்போது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்றது இஸ் a program technique for converting a data between a relational database and heap of object oriented programming language. ஓகேவா? அதாவது it is converting a data into object. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ரிலேஷனல் டேட்டாபேஸை ஆப்ஜெக்ட்ஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னென்னா ORM, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒன் லைனில் a conversion of relational database data into object oriented programming language. Yes. Okay, so conversion தான். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸோட டேட்டாவை ஆப்ஜெக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். தட்ஸ் ஆல். இதுதான் வந்துட்டு ORM. ஓகே, ஃபைன். ஸோ லாஸ்ட்டாக அன்றைக்கி போட்ட கோடு இருக்குது. ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். ஸோ let me put another program. Okay, so let's go here. ஓகே, ஸோ நம்ம வந்து பைத்தான் போனி வந்து பார்த்துட்ருக்கோம். பைத்தான் போனி மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. ஓகேவா?
ஸோ அதாவது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் பண்ணுறதுக்குன்னு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதில் இப்போ வந்து நம்ம பைத்தான் போனி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் போயிடலாம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான். ஸோ ஃப்ரேம் ஒர்க் போகும்போது யூ ஹாவ் டு லேர்ன் மல்டிபிள். ஓகே, ஸோ ஓரம் மட்டும் கிடையாது, ஓரமை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஓரம் வந்து ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். இது இல்லாமல் நம்மளால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போக முடியாது. டேட்டா ஹேண்டில் பண்ணுற இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. அதனால தான் நம்ம இதுலேயே ஃபுல்லாக வந்து நல்ல கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கோம். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ஸோ திஸ் இஸ் ORM. ஓகே ஃபைன். ஸோ செகண்ட் ஸ்டெப், ஹவு டு கனெக்ட் ORM இல்லையா? நம்ம ஆல்ரெடி அதை கனெக்ட் பண்ணிட்டோம். போனி ORM. Okay, this is the one. Okay, so first step to install pony இல்லையா? ஸோ போனியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to install python environment. Okay, so python -m venv. ஸோ நான் அன்றைக்கி அப்டேட் டெலீட் ஆக்சுவலாக கம்ப்ளீட் CRUD பார்த்துட்டோம். பட் செலக்டில் மட்டும் ஒரே ஒரு தான் பார்த்தோம், அப்படியே லிஸ்ட்டை கெட் பண்ணுறது. பட் அப்படியே நம்மளால் லிஸ்ட் கெட் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங், ரைட்? ஸோ அதில் வந்து வேர் கண்டிஷன் இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ரைட்? nb/script/activate. ஓகே, ஸோ இப்போ வந்து பைத்தன் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இதில் நம்ம என்ன பண்ணோம், பிப் இன்ஸ்டால் போனியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ போனியோட டாக்குமெண்ட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ we can go and install. ஓகேவா, போனியை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ரெண்டாவது நம்மளோட app.py. ஓகேவா, ஸோ ஆப்பில் ஸ்டார்டிங் ஃபைல் வேணும். ஓகேவா, இஃப் நேம் ஈக்குவல் டு. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த லைன் வந்து ஸ்டார்டிங் லைன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஓகேவா, ஸ்டார்டிங் ஆஃப் த அப்ளிகேஷன். நான் இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், சரியா? ஸோ பைத்தானை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. Python is not a structure oriented program. It's just like alignment oriented program. ஓகேவா, அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. இந்த இஃப் போடுறோம், இஃபுக்குள்ளே கொஞ்சம் பிளாக்ஸ் வந்து நான் எழுதணும். பிளாக்ஸ்னால் இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒரு 4 லைன் எழுதணும், எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே ஒரு 4 லைன் எழுதணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேப் அடிப்போம். ஓகேவா, ஸோ இஃப்க்கு அடுத்து வர லைன் வந்து ஒரு டேப் வந்து தள்ளி வச்சுருப்போம். ஸோ இதுவே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா கிளாஸுக்கு அடுத்து ஒரு டேப் வந்து தள்ளி வச்சுருப்போம். ஓகேவா, ஸோ கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு டேப் தள்ளி வச்சுருந்துருப்போம். ஓகேவா, ஸோ பட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி இருக்குன்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும்போது தெர் இஸ் நோ ப்ராப்ளம், நம்ம வந்து இந்த டேப் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் in Python there is no structure. Okay, there is no structure. அப்போது ப்ரோக்ராமுக்கு தெரியணும் இல்லையா, ஸோ நான் எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் ரேண்டம். ஸோ நம்ம வந்து மேலேருந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்துருந்துருப்போம். ஸோ மேலேருந்து வா அப்படியே நான் சொல்ல அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிட்டே வா, ரன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்துருப்போம். ஓகேவா, ஸோ ஃபைனலாக இங்கே கால் பண்ணதுனால கால் ரன் ஆகும். பட் இங்கே என்னென்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த லைன் வந்து என்னோடய ப்ரோக்ராமில் இருக்குது. ஸோ இஃப் நேம் அதாவது __name___ which is equal to main. That means
this is my starting initialization line. எப்படி constructor classக்குள்ள init function first run ஆகுமோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்குள்ள இந்த லைன் தான் first run ஆகும். ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கன்வர்ஷன், ஆப்ஜெக்ட் கன்வர்ஷனுக்கு ஒர்க் ஆகும். பட் இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஒரு என்ட்ரி லைன். ஸோ இஃப் நேம் ஈக்குவல் டு மீட். ஓகேவா? என்ட்ரி லைன். ஓகேப்பா. ஸோ என்டர் ஆகிட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணணும், டேட்டாபேஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கிறேங்க. ஸோ நான் ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கிறேன். யூ கேன் புட் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இன்சைட் டேட்டாபேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தன் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ என்டிட்டிஸ் இல்லை டேபிள்ஸ் எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் வந்து என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டேபிள்னு சொல்லலாம். ஸோ ப்ரோக்ராம்லேயும் டேபிள் என்டிட்டி ரெண்டுமே ஈக்குவல் மீனிங் தான். யூ ஜஸ்ட் கால் இட் எனிதிங். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் காலிங் அஸ் என்டிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய டேபிள்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் புதுசாகவே ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஐம் நாட் கோயிங் டு யூஸ் எனி ஆஃப் தீஸ். ஐம் கோயிங் டு யூஸ் எ செப்பரேட் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ எனக்கு ஒரு புது டேட்டாபேஸ் வேணும். ஸோ நான் ஒரு டேட்டாபேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாமே புதுசாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண முடியாது ஓஆர்எம்மை பொறுத்தளவுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இட் ஜஸ்ட் லைக் ஒரு க்ரெடென்ஷியல் இங்கே க்ரியேட் பண்ணும் போதே டேட்டாபேஸோட சேர்த்து தான் நம்ம கனெக்டே பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல நம்மளால் டேட்டாபேஸ் மட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. பட் டேபிள்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் போனி டெஸ்ட்டுன்னு போடுறேன். ஸோ போனி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸில் எப்பயுமே வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, போனி டெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. மற்ற எல்லாத்தையுமே நம்ம அங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸ் யூசர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஓகே லெட் மீ புட் திஸ் அண்ட் பாஸ். ஓகே, ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். கிளாஸ் மீன்ஸ் டேபிள். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ், தட் மீன்ஸ் டேபிள். ஓகேவா? கிளாஸ்னா டேபிள். ஓகே, வேரியபிள் அப்படின்னா வேரியபிள்ன்றது காலம். ஓகேவா? அதேமாரி நம்ம நிறைய டேட்டா பேஸை பற்றிலாம் படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கணும். அதில் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்னா நாட் நல், நல்லு, ரிக்வயர்டு, ப்ரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஸோ அது எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ளே வந்து வரும். ஓகேவா? யூனிக்காக இருக்கணும். ரைட்? ஸோ தென் வந்து ஃபாரின் கீ இருக்குது. ஃபாரின் கீ வந்து நம்ம இது வரைக்குமே பார்க்கல. பட் ஒரு டேபிளோட ரெஃபரன்ஸ் இன்னொரு டேபிளில் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ நவ் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். டேபிளில் காலம்ஸ் க்ரியேட் பண்ணோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம க்ரியேட் பண்ண காலம்ஸில் எல்லாமே ரிக்வயர்டுன்னு மட்டும்தான் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? ஒன்லி ரிக்வயர்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அப்போது ஆனால் நம்ம வந்து ஆப்ஷனல் கேஸும் இருக்கும். ஸோ லைக் எனக்கு டேட்டா அதுக்கு தேவையில்லை, பட் எனக்கு ஆனால் அந்த காலம் வேணும். அந்த மாதிரி இதுவுமே நம்ம வச்சுருந்தோம். பட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை இல்லையா? ஸோ அதையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். போனியில் வந்துட்டு தே ஹேவ் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ டிபி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், என்டிட்டிஸ் வச்சுருக்கேன். என்டிட்டி கூட வந்து டிபி கனெக்ஷன் .py. ஓகே, டேட்டாபேஸ் கனெக்ஷன் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். டேட்டாபேஸ் என்டிட்டிஸை இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிபி கனெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார்
டாக்குமெண்ட். ஸோ நான் ஏன் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னா ரீட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நான் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண டிபி கனெக்ஷனில். ஓகே, டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ டேட்டாபேஸ் எரர் வருது, ஏன்னா டேட்டாபேஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் பைத்தான் ஓஆர்எம்லேருந்து வரப்போகுது. ஓகேவா, போனி ஓஆர்எம்லேருந்து வருது. ஓகே, ஸோ ஃப்ரம் போனி import database, sorry, pony dot orm import database. okay, so pony orm ல இருந்து நம்ம database வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஓப்பன் environment variable and libraries and you can find pony. ஓகேவா, போனிக்குள்ளே வந்துட்டு போனி ஓஆர்எம் இருக்குது இல்லையா, போனிக்குள்ளே ஓஆர்எம். ஸோ ஓஆர்எம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் மல்டிபிள். அதில் இனிட்டு இதுலலாம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இனிட் வந்து கோரோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கோரில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் சர்ச் ஃபார் டேட்டாபேஸ். ஓகேவா, டேட்டாபேஸ் அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், உங்களோட டேட்டாபேஸ் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். ஓகேவா, ஸோ அப்போது எங்கேருந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா? ஸோ நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், பட் இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷனும் எங்கே இருக்குது? இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்குது, ஒரு ப்ரோக்ராமாக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம க்ரியேட் பண்ணாமல் அவங்க க்ரியேட் பண்ணதை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அது எங்கே இருக்கும்? இஎன்இக்குள்ளே லிப்ஸில் சைட் பேக்கேஜஸ் போனிக்குள்ளே போனி டாட் ஓஆர்எம் இல்லையா, அப்போ போனிக்குள்ளே ஓஆர்எம் பேக்கேஜில் இனிட் கோரில் கனெக்ட் ஆகிருக்கு. கோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கோரில் தான் நமக்கு தேவையான அந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக கால் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், லைப்ரரி இருக்கும், பட் எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ மேபி எனக்கு அது தேவையே இல்லைப்பா. ஸோ ஐ கேன் டைரக்ட்லி யூஸ் திஸ் லைன். இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஆப்ஜெக்ட், பட் ஃபைன். பட் அது எத்தனை நாளைக்கு ஹெல்ப் பண்ணும்? இட் ஓன்ட் ஹெல்ப் எவ்ரி டே. ஓகேவா, ஸோ அதனால் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறது நல்லது. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டேட்டாபேஸை நம்மளோட MySQL கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ டேட்டாபேஸ் பைண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போஸ்ட்கிரஸ் கனெக்ட் பண்ண நமக்கு வந்து MySQL வேணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபார் MySQL. காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ டேட்டாபேஸ் டாட் பைண்ட். ஸோ பைண்டுன்றது மெத்தடு ஃப்ரம் போனி ஓஆர்எம்குள்ளே தான் இருக்குது. ஸோ MySQL ஹோஸ்ட் நேம் கேட்குது. ஹோஸ்ட் நேம் என்னது? லோக்கல் ஹோஸ்ட் and user root and password இல்லை empty and database இப்போ நம்ம create பண்ண database pony underscore test. ஓகேவா, ஸோ ரெண்டு லைன் தான். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் பண்ணிட்டோம், அதை வந்து இங்கே இடத்துல அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போது இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி we are going to create a entity. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணோம், பட் இந்த என்டிட்டி டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகலை. ஓகேவா, ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன் இங்கே இருக்குது, டேட்டாபேஸ் என்டிட்டிஸ் தனியாக ஒரு ஃபைல் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபைலில் ஒர்க் பண்ணி தான் பார்த்துருப்போம். இப்போ மல்டி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணணும். ஏன் மல்டி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ளீன் என்வரன்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும். சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 60 லைன் இருக்குது. ஸோ பட் இது எனக்கு வந்து ஸ்டார்டிங் லைன் ஆஃப் ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து போனியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ORM init.py. see, ஒரு லைன் தான் இங்கே இருக்குது, மற்ற எல்லாமே இன்னும் கொஞ்சம் லைன்ஸில் வந்து ஸ்ப்ரெட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, ரொம்ப கிளியராக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நாமளும் அந்த மாதிரி தான் போகணும். பைத்தான் MySQL தனியாக வச்சுருக்கான், Oracle டேட்டாபேஸ் தனியாக வச்சுருக்கான், காக்ரோச் டேட்டாபேஸ், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும். ஓகே, கோட் க்ளீனிங்.
ஸோ அதேமாரி நம்மளும் அதே ஸ்ட்ரக்சர் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னாலே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதனால இது வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர். பட் நம்ம ஃப்ரேம் ஒர்க் போகும்போது ஃப்ரேம் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ இந்த டேட்டாபேஸை we are going to connect to here. So how to connect? From dot. ஸோ டாட்னு சொல்லும் போது சேம் ஃபோல்டர் அப்படின்னு அர்த்தம். டபுள் டாட் அப்படின்னு சொல்லும் போது ப்ரீவியஸ் ஃபோல்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் டாட் சேம் ஃபோல்டர். ஸோ சேம் ஃபோல்டர்லேருந்து டேட்டாபேஸ் இம்போர்ட் டிபி ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இந்த டேட்டாபேஸ் டிபி கனெக்ஷன்.pyல நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோட பேர் டிபி, அதாவது டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸை நம்ம எங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோன்னா இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, டிபி இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ டிபி டாட் என்டிட்டி. ஓகேவா? we are going to use db and db.entity வச்சு நம்ம creating a table like how we created another tables, same here. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டேபிளுக்கு நேம் யூசர் டேபிள். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு 2 மேனிட்டரி அண்ட் தென் மற்றதெல்லாம் வந்து அதுவே க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஐடி வந்து தேவை. ஐடி வந்து ப்ரைமரி கீ அண்ட் இட் இஸ் இன்டீஜர் அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்டட் வேல்யூ. கரெக்டாக? ஸோ அதனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரி கீ இம்போர்ட் பண்ணோம். இட் இஸ் mention primary key here. Okay, yes, primary key. Okay, primary key import பண்ணியா. sorry, let's import primary key from ORM, sorry, pony.orm import primary key. ஓகே, ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இங்கே அப்படின்னா, ஸோ இது வந்து டிபி ஜென்ரேட் மேப்பிங் ட்ரூ. ஓகேவா? இதை நம்ம க்ரியேட் பண்ண தான் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆஃப்டர் த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் இஸ் க்ரியேட்டட் என்டிட்டிஸ் were defined and the database is bound. ஓகே, பவுண்டுனா கனெக்ட் பண்ணுறது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பவுண்டு பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. ஓகேவா? இது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாபேஸையும் என்டிட்டியும் கனெக்ட் பண்ணும். இந்த ஒரு லைன் தான் நமக்கு என்ன பண்ண போகணும்னா டேட்டாபேஸையும் என்டிட்டியும் கனெக்ட் பண்ணும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேப்பிங் என்டிட்டிஸ் டு த டேட்டாபேஸ் டேபிள்ஸ். ஓகேவா? என்டிட்டிஸ் அப்படின்னா டேபிள்ஸ், டேட்டாபேஸோட டேபிள்ஸ். ஸோ என்டிட்டிஸ்ன்றது நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிளாஸ். ஓகேவா? டேட்டாபேஸ் டேபிள்ன்றது நம்மளுக்கு சர்வரில் இருக்கக்கூடிய டேபிள். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதில் கிரியேட் டேபிள்ஸ் ட்ரூ அப்படின்னு போட்டோன்னா அங்கே டேபிள் இல்லைன்னா இங்கேருந்து டேபிள் க்ரியேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லைனை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். கெட் தேட் அண்ட் புட் இட் ஹியர். ஏன்னா நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் இங்கே தான் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், பைண்டு பண்ணிட்டோம், நமக்கு தேவையான என்டிட்டிஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். நவ் ஜஸ்ட் ஜென்ரேட். ஓகே, ஜென்ரேட்டும் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த ஜென்ரேட் லைன் வந்து நமக்கு இங்கே வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ட்ரிகர் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே டிபி ஆப்ஜெக்ட் கிடையாது. டிபி ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டாட் டேட்டாபேஸ். ஓகே, ஃப்ரம் டாட் டேட்டாபேஸ், ஏன்னா டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளே டேட்டாபேஸ் ஃபோல்டர் அண்ட் டாட் டிபி கனெக்ஷன் இம்போர்ட் டிபி. ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டரில் சேம் ஃபோல்டரில் தான் இருக்குது. அதனால் டேட்டாபேஸ் ஒரு டாட் டேட்டாபேஸில் டிபி கனெக்ஷன்லேருந்து நான் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அதை வச்சு ஜென்ரேட் என்டிட்டிஸ் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்டிட்டிஸ் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இது இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஃபைலையும் இங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக? பட் இந்த என்டிட்டிஸ் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, பட் எப்படி இங்கே தெரியும்?
கரெக்டாக? ஸோ ஆப்புக்கு வந்து தெரியாது, ஐடென்டிஃபை ஆகாது. ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் அகெயின். இந்த என்டிட்டிஸை நம்ம இங்கே மேப் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ லெட்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பை ஓகேவா, பை app.py என்ன சொல்லுது, attempted to with non-parent packages. கரெக்ட் தானே? import error. ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னா, லைக் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேணும், பட் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு டைரெக்டாக எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, இந்த ஆப்ஜெக்டை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can create a db இருக்கு இல்லையா, டிபிக்குள்ளே ஒரு init கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் init அப்படின்னா, எப்படி ஒரு கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரோ அதே மாதிரி பேக்கேஜுக்குள்ளேயும் ஒரு யூனிட் இருக்கும். இதுவும் ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம் தான். ஸோ நிறைய ஸ்டார்டிங் இருக்குது. இது வந்து ஒரு ஃபைலோட ஸ்டார்டிங். ஓகேவா, யூனிட்ன்றது கன்ஸ்ட்ரக்டரோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே யூனிட்ன்றது இந்த பேக்கேஜ். ஆக்சுவலாக ஃபோல்டரை தான் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டேட்டாபேஸ் பேக்கேஜ்க்குள்ளே இனிட் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் லைன், இல்லைனா ஸ்டார்டிங் லைன் இல்லை அப்படின்னா, ஸோ நான் போனி ORM ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சி இங்கே ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ போனி ORM கோரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் கிரியேட். ஸோ இந்த லைன் இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஆக்சுவலாக நம்மளோட ப்ரோக்ராமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஹை லெவல் டு லோ லெவல் கன்வர்ஷன். ஹை லெவல் அப்படின்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட், லோ லெவல் அப்படின்னா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகேவா, இல்லைன்னா சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டபிள். அப்போ அந்த கம்பைலேஷன் நடக்கணும் இல்லையா, அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா, இது இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் ஒர்க். ஆக்சுவலி இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் அண்ட் க்ளோஸ் திஸ். அண்ட் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா, இந்த டேட்டாபேஸ் டிவி கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே இம்போர்ட் மட்டும் பண்ண போகிறோம். டாட் டிபி கனெக்ஷன் இம்போர்ட் ஸ்டார். தட் மீன்ஸ் டேட்டாபேஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட். ஓகேவா, அதே மாதிரி தான் எனக்கு என்ன வேணும், ஃப்ரம் டாட் என்டிட்டிஸ் இம்போர்ட் ஆல் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ டேட்டாபேஸில் இருக்கிறதையும் என்டிட்டிஸில் இருக்கிறதையும் ஃபுல்லாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்கே ஃப்ரம் டாட் டேட்டாபேஸ் இம்போர்ட் டிபி. ஓகேவா, சி பார்த்தியா, நான் எதுவுமே பண்ணலை, அதுவே எனக்கு வந்து என்ன கொடுக்குது, ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ டிபி. ஸோ ஃப்ரம் டேட்டாபேஸ், ஏன்னா யூனிட்குள்ளே நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிபி கொடுக்குது. ஸோ நவ் வி கேன் ட்ரை. இப்போ என்ன சொல்லுது, யூனிட் கொடுத்துட்டேனே, யூனிட் மாடியூல், இங்கே ஒரு யூனிட். Database,
Okay, this is a file 1.py and this is the object, and file 2 my object. In this example, file 2 is import as m object instead of object. To run the code, you have to following the commands. If I am working with folder structure, ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா நானும் மறந்துட்டேன். Okay, so create a folder structure. Folder structure ரொம்ப முக்கியம். So if I'm working with a folder structure, how to create objects and connect one to another. Okay, இதுதான் folder structure. file 1, file 2, module, main file இங்க இருக்கு, init file இங்க இருக்கு, class 1, class 2, okay, module.okay. இதே தான் நம்மளும் பண்ணியிருக்கோம், but getting error. Attempted relative import with no unknown parent package. Let me try again one more time. Run this file. ஓகே, இப்போ இருக்காது, மேபி அந்த டாட்டு தான் பிரச்சனை. ஓகேவா? ஓகேப்பா, சாரி. ஸோ ஃபஸ்ட்டு டாட்டு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்குது. ஃப்ரம் டேட்டாபேஸ் இம்போர்ட் டிபி. ஓகேவா? ஸோ டிபி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இட் ஜஸ்ட் கிரியேட்டட். அண்ட் இஃப் ஐ கோ ஃபார் இன்ஸ்டால், ஸோ பைத்தன் போனி வந்து கனெக்ஷனுக்காக வந்துட்டு எய்தர் நீங்கள் வந்து MySQL DB இல்லைனா PyMySQL இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன் ஆர்டர் டு யூஸ் பைத்தன் ORM வித் MySQL, ப்ளீஸ் இன்ஸ்டால் MySQL DB ஆர் PyMSQL. ஸோ நம்ம ஆல்ரெடி PyMSQL அந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து MySQL வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ pip install MySQL DB. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது என்ன சொல்லுது? குட் நாட் ஃபைண்ட் அ வெர்ஷன் ஸ்டாட்டிஸ்ஃபைட். ஸோ அது அந்த வெர்ஷன் இல்லைன்னு சொல்லுது. ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் PyMSQL இன்ஸ்டட். அது நம்மகிட்ட இல்லைன்னா ஓகே, pip install PyMySQL. ஓகே ஓகே, இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைனா. இங்கே வந்து இப்போது லிப்ஸில் நமக்கு PyMySQL இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நம்மளால் இப்போ டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ரன் தட் ஃபைல். சி ஆப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆப் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆப்குள்ளே நம்ம என்டிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்டிட்டி ஜென்ரேட் மேப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் ஜென்ரேட் அ மேப்பிங் இன்டு என்டிட்டிஸ் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ லெட்ஸ் சி க்ரியேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட போனி டெஸ்ட். போனி டெஸ்ட்டில் யூசர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ யூசரில் ஐடி மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ லைக் எப்படி க்ரியேட் பண்ணணும் எல்லாமே நமக்கு தெரியும். இதுதான் டேட்டாபேஸ் கனெக்ஷன். இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒரு ஃபைலில் இருக்குது, என்டிட்டிஸ் ஒரு ஃபைலில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இனிட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த இனிட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒர்க் ஆகுது, அங்கேயே ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சாரி. ஸோ நான் அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, பட் இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக தான் இருக்குது.
ஓகே. ஸோ இந்த init யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ணுறேன்னா, ஸோ இந்த பேக்கேஜ் இல்லைன்னா மாடியூல் ரெண்டுமே ஒன்று தான். பேக்கேஜ்னாலும் மாடியூல்னாலும் ஒன்று தான், என்டிட்டிஸ்னாலும் டேபிள்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த மாடியூல் இல்லை இந்த பேக்கேஜுக்குள்ளே நான் ஸ்டார்டிங் ஃபைல் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு தேவையான எல்லா ஃபைலையும் அது வந்து என்ன பண்ணும், ஸ்டார் பண்ணும். அதாவது லைக் கன்வெர்ட் பண்ணும், ப்ரோக்ராம்லேருந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஹை லெவல் டு லோ லெவல் கன்வர்ஷனுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். வி ஆர் ஆக்சஸிங் ஹியர். ஓகே, கிரேட். ஸோ இப்போது டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், டேபிளை ஆக்சஸ் பண்ணவும் முடியுது. இதில் நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா யுனிக் அண்ட் ரிக்வயர்ட், அதர் இடத்துல நாட் நல். ஸோ இது மூணுமே அப்ளிகேபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நேம் வந்து ரிக்வயர்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நேம் எல்லாம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரிக்வயர்டு ஆப்ஜெக்டை நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ரிக்வயர்டு. ஸோ ரிக்வயர்டு வந்து ஓகே. ஸோ ரிக்வயர்ட்னா கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் அது என்ன டைப்புன்றதை மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் டைம் str. ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன டைப்புன்றதுனா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷனல் கேசஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஆப்ஷனல் கேசஸ் அப்படின்னா தேவைப்படலாம், படம்லேயும் அது இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபோன் நம்பர்னு க்ரியேட் பண்ணுறேன், ஆப்ஷனல். ஓகேவா? ஸோ ஆப்ஷனல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல். அண்ட் ஆப்ஷனல் ஆல்சோ இது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ சாரி, இது வந்து இன்டீஜர் இல்லையா, இன்ட். ஸோ ஃபோன் நம்பர் அது வந்து இன்டீஜர், பட் அது வந்து ஆப்ஷனல். ரிக்வயர்டுனா கண்டிப்பாக இருக்கணும், ஆப்ஷனல்னால் ஓகே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ரன் திஸ் ஒன்ஸ் மோர். அண்ட் நவ் பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ரைட்டா? நான் வந்து ஐடி மட்டும் வச்சு யூசர் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, யூசர் டேபிளில் இந்த மாதிரி ஒன்று இல்லைப்பா அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் யூசர் வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கிறேன். ஸோ யூசர் டேபிளில் நேம்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த டேபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. திரும்பவும் அந்த டேபிள் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது, அது வந்து எரர் அடிக்குது. ஸோ அப்போது ஒரு டேபிள் அப்போது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன், மாடிஃபை எப்படி பண்ணுறது, ஓகே, அதுவும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே பார்த்துருப்போம் எஸ்கியூஎல்ல எப்படி மாடிஃபை பண்ணணும் தெரியும், பட் ஓஆர்எம்மில் எப்படி மாடிஃபை பண்ணணும் நமக்கு தெரியாது. ஸோ அதையுமே நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ போனி ORM how to modify, okay, how to modify table columns. ஓகே, இதுதான் நம்மக்கிட்ட டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். டேட்டாபேஸ் வச்சு ஒரு என்டிட்டி க்ரியேட் பண்ணுறோம், பைண்டு பண்ணிட்டோம், ஜென்ரேட்டும் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப நான் வந்து ஒரு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறேன், generate mapping create maples creatable true. In MySQL இது வந்து SQLite கொடுத்துருக்கேன், நான் MySQL கேட்டு பார்க்குறேன். ஸோ சேம் ஆனால் நம்ம ரன் பண்ணும்போது என்ன சொல்லுது, ஆப்ரேஷனல் எரர். ஸோ ஆப்ரேஷன் அதாவது க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது, ரைட்டா? யா, ஆக்சுவலாக வந்து ஃப்ரேம் ஒர்க்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க டெலீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். இவங்க ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, கனெக்டிங் டேட்டாபேஸ், ஓகே, மேப்பிங் என்டிட்டி, மெத்தட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ், நோ, ஓகே, customizing connection, database entity relationship, working with queries, okay,
working with entity relationship. ஓகே, இங்கே எதுவும் மென்ஷன் ஆகலை. நம்ம இப்போதைக்கு delete பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இதையுமே எப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் delete பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ pony test and go for here and drop the table. ஓகே, ஸோ டேபிள் ட்ராப் ஆயிடுச்சு. லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம் once again and now it is created with 3 columns: name, phone number and id. ஓகேவா? ஸோ நேம், ஃபோன் நம்பர், ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட் ஒன் ரிக்வயர்ட் அண்ட் செகண்ட் ஒன் ஆப்ஷனல், தேர்ட் ஒன் வந்து செட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. கம்பெனி செட் அப்படின்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ கொடுப்போம் இல்லையா, அதுதான் செட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். செட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். செட். ஓகே, ஸோ செட் வேல்யூ pony test. ஸோ நம்ம வந்து சும்மா வந்து ஒரு பேர் கொடுக்குறேன், pony test அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ திரும்பவும் நான் க்ரியேட் பண்ணும்போது நான் திரும்பவும் இதை டெலீட் பண்ணிட்டு தான் இம்போர்ட் பண்ணணும். பட் இது ஒரு பெயின்ஃபுல் ஒர்க்கு. ஸோ நான் இதை என்ன பண்ணலான்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஒரு புது அதாவது ரிக்வயர்ட் ஆப்ஷனல் செட்டு. ஓகேவா? பட் டெலீட் பண்ணாமல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, entity definition pony test not found. ஓகே. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொரு காலம், இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதை தான் போட முடியும்னு சொல்லுது. ஐம் சாரி, இங்கே என்ன மீன் பண்ணுறானுங்க அப்படின்னா, செட்டுன்றது ஜஸ்ட் லைக், ஸோ இந்த காலமை கொண்டு போய் இங்கே வந்து ஆட் பண்ணுறது, ஒரு காலமையே அங்கே கொண்டு போய் ரெஃபரன்ஸ் பண்ணுறது. இன் pony an entity can relate to other entities through relationship attributes. Each array relationship has 2 ends. Okay, and defined by okay. இங்கே ஒரு கார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி காரை கொண்டு போய் அப்டேட் பண்ணுறது, அது நமக்கு செட் ஆகாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மல்டி ரிலேஷன்ஷிப் போகும்போதுன்னு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, பர்சன் நேம் அண்ட் மேக். ஓகே, இந்த நேமு நேம் மாடல் ஆப்ஷனல் பர்சன். ஆப்ஷனல் பர்சன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகேப்பா. ஸோ செட்டு மட்டும் வேண்டாம், செட்டுக்கு பதிலாக நம்ம ஹவு டு கிவ் டிஃபால்ட் constraint and Python pony ORM creating a table. ஓகே, ஸோ இங்கே வந்து அது கூடவே வந்து டிஃபால்ட் அட்ரிபியூட் ஆட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரிக்வயர்ட் கேஸில் போட்டுட்டு இதுவும் str அண்ட் டிஃபால்ட்டாக வந்து, ஸோ டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து pony testன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த செட்டை பற்றியும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து ப்ரைமரி கீ பார்த்துட்டோம். ப்ரைமரி கீ மீன்ஸ் யூனிக் நாட் நல். ஓகேவா? யூனிட் நாட் நல். அதுக்கப்புறம் வந்து ஓகே, யூனிக் அண்ட் நாட் நல் தான். ஸோ யூனிக்னா யூனிக் நம்ம வந்து போடல. ஸோ ரிக்வயர்டு வந்து போட்டுட்டோம்.
ஆப்ஷனல் வந்து போட்டுட்டோம், டிஃபால்ட் வந்து போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ 4 கன்ஸ்ட்ரெயின்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து என்னென்ன, மொத்தம் 6 கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லையா? ஸோ லெட்ஸ் மீ ஓப்பன் that one. ஸோ மொத்தம் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்துட்டு 6. ஓகே, இங்கே இருக்குது, இதில் மென்ஷன் பண்ணல. ஓகே, இங்கே மேலே கன்ஸ்டன்ட்டில் 6 யூனிக் பார்க்கல. ஓகேவா? நாட் நல் பார்த்துட்டோம். நாட் நல் மீன்ஸ் ரிக்வைர்டு. ஓகே, ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ புட் இட் ஓவர் இன் அவர் ரீட்மீ. ஸோ கன்ஸ்டன்ட் நாட் நல் மீன்ஸ் ரிக்வைர்டு. ஓகேவா? ப்ரைமரி கீக்கு ப்ரைமரி கீ தான். ஸோ செக்கு வந்து நம்ம வந்து பார்க்கல. ஸோ செக் நம்ம அங்கேயுமே பார்க்கல, அது தேவையில்லைன்னு விட்டுட்டோம். டிஃபால்ட் வந்து பார்த்தோம். ஸோ டிஃபால்ட்டுக்கு ஸோ பேராமீட்டராக நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் டிஃபால்ட் அப்படின்றத. ஸோ இந்த யூனிக் வந்து பார்த்துருவோம். ஃபாரின் கீ தான் செட் ஆக்சுவலாக. ஸோ ஃபாரின் கீ எப்படி யூஸ் பண்ணலாம் லேட்டராக பார்ப்போம். இந்த யூனிக் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹவு டு மென்ஷன் யூனிக். ஓகே, ஸோ யூனிக் வேணும் அப்படின்னா யூனிக் ட்ரூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஈவன் சேம் எப்படி நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி. லெட்ஸ் காப்பி திஸ் and paste it over. Here. So unique means unique parameter. இது வந்து டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ அது ரிக்வயர்டாக ஆப்ஷனலான்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் வந்து சரி நேம் வந்து யூனிக். ஓகேவா? நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். யூனிக் வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஆட்டோ வந்து ட்ரூ வந்து மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி யூனிக் ட்ரூ. டிஃபால்ட் வந்து ஒரு டெஸ்ட்டு போனி டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஒன்ஸ் அகெயின். இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறோம். பட் அல்டர் பண்ணுறதுல தான் நமக்கு இஷ்யூ வருது. ஸோ அல்டர் பண்ணுறத நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அல்டர் மட்டும் இப்போதைக்கு இருக்கட்டும். மற்ற யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம CRUD ஆப்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ CRUDல செலக்ட்டுக்கு மட்டும் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. அது எதுவுமே நம்ம வந்து பார்க்கல. ஜஸ்ட்டு கெட் ஆல் மட்டும்தான் கெட் ஆல் கெட் ஒன் அந்த ரெண்டுமே பார்த்துருப்போம். ஓகேவா? மற்ற எதுவுமே நம்ம வந்து பார்க்கல. ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் தேட். அண்ட் ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு CRUD மட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ CRUD பண்ணுறதுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒவ்வொருக்கும் தனித்தனியாக CRUD வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு என்டிட்டி இருக்குது அப்படிப்பா. ஓகே, ஒரு என்டிட்டி இருக்குன்னா அந்த ஒரு என்டிட்டிக்கு தேவையான ஓகே இது ஒரு என்டிட்டி, இந்த என்டிட்டிக்கு தேவையான ஒரு CRUD வந்து நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஓகே யூசர் .py. ஓகேவா? ஸோ user.py ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். user.py. ஸோ இந்த user.pyல எனக்கு தேவையான CRUD ஆப்ரேஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ CRUD ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ChatGPT யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண சொல்கிறேன். create a CRUD operation. in போனிவாரம். ஸோ இது டேபிளுக்கு CRUD ஆப்ரேஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓகே டிபி செஷன் யூஸ் பண்ணி அது வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்ரைவ் யூஸிங் ஐடி. ஓகே, இது ரிட்ரைவ் யூஸிங் ஆல் ஐடி. இது வந்து ரீடு கிரியேட் ஆப்ரேஷன் இங்கே இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இதை நான் எடுத்து ஒன்று ரன் பண்ணலாம்.
me as a functions. Okay, இதுதான் கரெக்டாக இருக்கும். Okay, just copy this and paste it to our entity like this. ஓகேவா, கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த யூசர் வந்து நமக்கு தேவைப்படுது. யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டாட் entities. ஓகேவா, entities import user. ஓகேவா, யூசர் கிளாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இது கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேவா, இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேமு, ஃபோன் நம்பர் நன்னு கொடுக்குறோம். ஏன் நன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டர். ஓகேவா, அதனால் ஸோ கம்பெனி நேம் இங்கே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நன்னு போடலாம், நன்னு போட்டாலும் அங்கேருந்து எடுத்துக்கும், இல்லை இங்கே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஓகே, இது வந்து ரீடு. ஸோ ஒரு டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு, இது வந்து கண்டிஷன்ஸோட கெட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு கண்டிஷனோடலாம் எதுவும் கெட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு செலக்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா, செலக்ட். ஸோ user.select. user.select. So that means it will select all the data. So let me remove from the top. And user.get one id. அந்த ஒரு ஐடியில் ஃபோன் நம்பரை என்னால் மாற்றிக்க முடியும். ஏன்னா யூசர் நேம் வந்து யூனிக் அப்படின்னு சொல்லும் போது என்னால் திரும்ப மாற்ற முடியாது. ஃபோன் நம்பர் மட்டும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டெலிட்டுக்கு போகும்போது அந்த யூசர் இருந்துச்சுன்னா அதை கெட் பண்ணி டெலிட் மட்டும் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே ரிட்டன் ஃபால்ஸு ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, ஸோ இங்கேருந்து ட்ரூன்னு வந்துச்சுன்னா டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல், ஃபால்ஸுன்னு வந்துச்சுன்னா டெலிட்டட் அன்சக்ஸஸ்ஃபுல், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக. ஸோ இது வந்து அப்டேட்டட் யூசரை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, இல்லைன்னா நன்னு. ஸோ தட் மீன்ஸ் யூசரை அப்டேட் பண்ணி யூசரை டிஸ்பிளே பண்ணுறோம், இல்லைன்னா நன் வேரியபிள். எப்போயுமே அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி க்ரியேட் பண்ணும் போதும் அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு மீனிங் என்னென்னா, ஓகே நீங்கள் கொடுத்தீங்க, அந்த வேல்யூ க்ரியேட் ஆகிடுச்சு இல்லை அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான். ஓகேவா, ஸோ இது ரீட் ஆல் யூசர், ரீட் யூசர் பை ஐடி. இது வந்து ஐடியை பாஸ் பண்ணி ரீட் பண்ணுறது, இது ரீட் ஆல். ஓகே, and then இது வந்துட்டு db session and this is okay, fine. ஸோ கிளியராக வந்து டிஃபைன் பண்ணிடுச்சு. இந்த db session இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். கமிட் இருந்தால் தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, நம்ம ரன் பண்ணுறது அப்டேட் ஆகும். ஓகே, கமிட் இல்லைன்னா அப்டேட் ஆகாது. கமிட் வந்து நமக்கு எங்கெங்கே தேவைப்படும் அப்படின்னா க்ரியேட் ஃபங்க்ஷனுக்கும் அப்டேட் ஃபங்க்ஷனுக்கும் டெலிட் ஃபங்க்ஷனுக்கும் தேவை. ரீட் பண்ணுறதுக்கு கமிட் தேவையில்லை, அதனால தான் ரீடுக்கு வந்து அவங்க கமிட் வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகேவா, ஃபைன். இப்போ எல்லாமே நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டாட் யூசர் இம்போர்ட் ஸ்டார். ஓகேவா, இதையுமே நான் இனிட்டில் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு தேவை டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான CRUD ஆப்ரேஷன் வேணும் இல்லையா. ஸோ ஃப்ரம் எங்கேருந்து database dot user import star. that means database usersல இருந்து எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வேணும். ஓகேவா, அதனால நான் அங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது, create user இல்லையா. ஸோ create user, யூசருக்குள்ளே நான் நேம் பாஸ் பண்ணணும், ஃபோன் நம்பர் பாஸ் பண்ணலாம் வேண்டாம். ஓகேவா, ஸோ கம்பெனி நேம் வந்து இருக்குது, பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ நான் நேம் மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, பாலகிருஷ்ணன். ஓகே, ஸோ நேம் பாஸ் பண்ணிட்டேன். லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம கெட் பண்ணல இல்லையா வேல்யூவா, அதனால எதுவுமே வரல. ஸோ யூசர் print user. ஓகேவா, ஸோ லெட்ஸ் ரன் அகெயின். ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னா டூப்ளிகேட் என்ட்ரி வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம யூனிக் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ லெட்ஸ் ரன் திஸ் போனி டெஸ்ட். ஸோ யூனிக் போட்டிருக்கிறதுனால அது வந்து செகண்ட் டைம் வந்து க்ரியேட் ஆகலை. யூ கேன் சி cannot store be in database, integrity error, டூப்ளிகேட் என்ட்ரி. ஓகேவா, டூப்ளிகேட் என்ட்ரி ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் செக் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். அண்ட் யூசர்
அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் நான் ஸ்டாப் பண்ணிட்டுறேன். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணோம்? ஸோ we have to pass an ID. ஓகேவா? ஸோ ஐடி வந்து 1. அதுக்கப்புறம் வந்து நேம் நம்மளால் மாற்ற முடியாது, ஃபோன் நம்பர் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பர் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா நேம் வந்து யூனிக், அதனால மாற்ற முடியாது. ஸோ இப்போது இங்கே யூசர் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த யூசரை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். யூசர் அண்ட் யூ கேன் சி யூசர் 1 வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் யூசர்னு போட்டதுனால யூசர் ஆஃப் 1 வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. லெட்ஸ் ரன் திஸ். ஸோ ஆல் ப்ரௌஸ் அகெயின் அண்ட் யூ கேன் சி ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, கமெண்ட் திஸ் அண்ட் ஒரு யூசர்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணணும். யூசர்ஸ் ஈக்குவல் டு read all user. ஓகேவா? எல்லா யூசரையும் ரீட் பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், ஏன்னா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் லூப். ஸோ ஃபார் யூசர் இன் யூசர்ஸ் print user. ஓகே, என்ன சொல்லுது? db session is required when working in database. மென்ஷன் பண்ண விட்டுட்டோமா? ஓகே, இருக்கே db all user db session வந்து மென்ஷன் ஆயிருக்கு. எங்க db session கேக்குது? In for loop, okay, iterate value, okay, db session is required when working with database. In error. So let's stop this and go for one variable, user, read user by id and passing id 1. ஏன்னா ஒன்று தான் அங்கே ப்ரெசென்ட்டில் இருக்குது. print user. ஓகே, இது ஒர்க் ஆகுது. அப்போ இது ஏன் ஒர்க் ஆகல? இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீட் ஆல் யூசர்ஸ் தான் ஒர்க் ஆகல. ஓகே, ஆஸ் ஃபார் ரீட் ஆல் யூசர், ரீட் ஆல் யூசர்ஸ். ஓகே, ரீட் ஆல் யூசர்ஸ் வேணுமா? u from users போடுது. ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து செலக்டிவ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மீனிங் என்ன அப்படின்னா, செலக்ட் யூசர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் லிஸ்ட்டு. ஓகே, லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதோட மீனிங். ஸோ செலக்ட் யூ ஃப்ரம் யூசர்ஸ். ஓகே, யூசர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் யூவுக்கு போடுறோம், யூவை வந்துட்டு லிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? அதை தான் வந்து இந்த சிங்கிள் லைன் லாம்டா ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் சிங்கிள் லைன். ஸோ சிங்கிள் லைனில் இருக்கிறது எல்லாமே லாம்டா. ஸோ லாம்டா நம்ம இதுக்கு மேலே போக போக நிறைய பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் திஸ் அண்ட் யூ கேன் see this is user and என்னப்பா print users. எங்க
இங்கே என்ன எரர்? என்ன எரர் வருது? Type error, decompiled yield value takes one positional argument but were given two. Verify that error is coming from specific code when any error. Just copy this and paste it here. Okay, users இதெல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. யூசர் டாட் நேம், யூசர் டாட் ஃபோன் நம்பர் அதெல்லாம் ஓகே. பட் சிங்கிள் இதுக்கு மட்டும் எரர், கெட் ஆல் யூசர்ஸ்க்கு எரர் வருது. பட் இவங்களும் அதுதான் பண்ணியிருக்காங்க, யூசர்ஸை கெட் பண்ணியிருக்காங்க, யூசர்ஸ்லேருந்து டிஸ்பிளே பண்ணுறது ஃபைன். Then what is the issue here? It seems like there might be some confusion on error unrelated to code. Double check the ORM related to ensure correctly integrated your application. Check if there any other part of your code might causing this error. This function shows the error. Okay, so நம்ம லாஸ்ட்டாக read all எப்படி பண்ணோம்? So read all, read இங்கே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவை மட்டும் கெட் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணது. ஓகே ஓகே ஸோ இந்த ரீட் ஆலையுமே நான் நாளைக்கு மென்ஷன் பண்ணுறேன்ப்பா. ஸோ நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். மாடிஃபை ரீட் ஆல். ஓகே, ஸோ ரீட் ஆல் லாஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம யூசர் டாட் செலக்ட் அப்படின்னு கொடுத்தோம், டேரெக்டாக எல்லா ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிச்சு. பட் ஐ ஆம் நாட் ஷுர் ஒய் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ இந்த ரீட் ஆலும் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாடிஃபை பண்ணுறது, டெலிட் பண்ணாமல் எப்படி மாடிஃபை பண்ணுறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ரெண்டு விஷயம் ப்ளஸ் செலக்டில் இருக்கக்கூடிய மல்டிபிள் வேரியன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்ததுன்னு வச்சுட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் தென் வந்து ஸ்ட்ரக்சர், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஒரு என்ட்ரி பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும், இனிட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஓகேவா, இனிட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபோல்டரையும் இன்னொரு ஃபோல்டரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒரு ஃபைலையும் இன்னொரு ஃபைலையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஆப்ஜெக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறது, எப்படி அதை டேரெக்டாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு க்ளீனாக இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல நமக்கு அதிகமான கோடு இருக்காது, ஒரு 5 லைன் 10 லைன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமமாக ஒரு 5 to 10 ஃபைல்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் போகிறோம். ஓகேவா, குட். ஸோ CRUD ஆப்ரேஷன் அண்ட் திஸ் இஸ் அபவுட் CRUD.
ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது, பட் இந்த ரீட் ஆல் மட்டும் ஒர்க் ஆகலை, ரைட்டா? ஸோ அப்டேட் ஆகுது, அப்டேட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. க்ரியேட்டும் ஆகுது, ப்ராப்ளம் இல்லை. ரீட் பை யூசர் ஐடி ஒரு யூசருமே ஒர்க் ஆகுது. டெலிட் பார்க்கல, ஸோ டெலிட் பண்ணுறது ஒரு பிரச்சனை கிடையாது. யூசர், ஸோ டெலிட் வந்து ட்ரூ ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஸோ டெலிட் யூசர் வித் 1, இங்கே வந்து யூசர் அப்படின்னு போடுவோம். print யூசர், இதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரூ ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, எதை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுறீங்க? delete by user id கரெக்டு தான், 1ன்னு அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் must be generated சாரிப்பா. ஸோ கெட்டிங் லாட் ஆஃப் இஷ்யூ ஹியர். ஸோ இன்றைக்கி இது வேண்டாம். ஸோ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பழைய ப்ரோக்ராம் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வந்துடுங்க. மிச்சத்தை நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏதாவது கேட்கணுமா? ஹலோ. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயினாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஓஆர்எம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருங்க. நான் கொஞ்சம் கிளியராக நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் CRUD ஆப்ரேஷனை. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, பாய் பாய்.